எந்த ஊருக்கு தம்பி வந்திருக்க? கடனூர்லேருந்து வந்துருக்கேன். இங்கே எதுக்கு வந்தீங்க? சீமான் மாமா வந்தாங்க, அதனால பார்க்க வந்தாங்க. அவர் பேச்சு கேட்டிங்களா? அவர் என்ன சொன்னார்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், நல்ல வேலை, நல்ல அரசியல் பற்றி சொன்னாங்க. கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சதுதா அவர் பேசுறது? நன்றிப்பா. சுரண்டை. எதுக்காக இங்கே வந்தீங்க? சீமான் மாமா வந்ததுனால. அவர் பேச்சு கேட்க வந்தீங்களா? அவர் பேச்சில் என்ன சொன்னார் உங்களுக்கு? அவர் என்ன சொன்னார்? சீமான் அவர் வந்து விவசாயம் நல்லா பண்ணணும், வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொன்னாங்க. நன்றிம்மா. அக்கா எங்கக்கா வந்தீங்க? நாங்கள் சாம்போர் வடகரையிலேருந்து வந்தோம். எதுக்காக அங்கே வந்தீங்க? நாம் தமிழர் கட்சி ரொம்ப பிடிக்கும். ஒரு மணி நேரம் சீமான் பேசுறதை கேட்டிங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது மண்ணுக்கான அரசியல், தமிழனுக்கான அரசியல். மண் வளம், கனிம வளம் கொள்ள எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னா நம்முடைய நாட்டை ஆளுதும் நம்ம இனத்தவனாக இருக்கணும், நம்ம தமிழனாக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு பள்ளிகள்லாம் சரியான ஒரு கட்டட அமைப்பில் இல்லை, எல்லாருமே ப்ரைவேட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. சீமான் வந்தால் பிள்ளைங்க எல்லாமே நம்ம அரசு தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளிகளுக்கு அதிகமாக மக்கள் வந்து அனுப்புவாங்க. கண்டிப்பாக இது வந்து வருங்கால தலைமுறைக்கான ஒரு அரசியல் வந்து சீமான் வந்து அவருடைய கருத்துக்கள், கோட்பாடுகள் எல்லாமே தெளிவாக இருக்குது. சரி, தேங்க்யூ, நன்றி. எங்கக்கா வந்திருக்கீங்க? எந்த ஊருக்கா வந்திருக்கீங்க? சுரண்டை வந்திருக்கோம். தென்காசி மாவட்டம் சுரண்டைக்கு வந்திருக்கோம். என்ன காரணம் அங்கே வந்ததுக்கு? நாங்கள் வந்து சீமானண்ணன் கூட்டத்துக்கு வந்திருக்கோம். அரசியல் என்பது என்ன அப்படிங்கிறது தலைப்பாக வச்சுருக்காங்க. அப்போ அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே ஒரு மணி நேரம் சீமான் பேசுனாருங்களா? அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுதான் எங்களுக்கான அரசியல் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மற்ற அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களையாக வச்சு புகழ்ந்து பேசுவாங்க, அவங்கவுங்க கட்சை பேசுவாங்க. ஆனால் இந்த மேடையில் ஒரு மணி நேரம் சீமானண்ணன் பேசியிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு மணி நேரமும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பேசினார். அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பேசினார். நம்மளுடைய வளங்களை எல்லாம் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத பேசினார். நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பேசினார். அப்போது நம்ம வாழ்வாதாரம், நம்மளுடைய இயற்கை எல்லாத்துக்குமான அரசியல் பேசுகிறது இந்த ஒரே கட்சி தான், அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த அரசியல் என்பது என்ன அப்படிங்கிறத இங்கே வந்தவங்க அத்தனை பேரும் புரிஞ்சிருப்பாங்க. திராவிட கட்சியில் அரசியல் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருப்பாங்க. இந்த தமிழ் தேசிய கட்சி அரசியல் என்பது என்ன அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. மக்கள் வருங்காலத்தில் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அதிகப்படியான வலுவூட்டி விவசாய சின்னத்துக்கு எல்லா மக்களும் வாக்களித்தாங்கன்னா இந்த அரசியல் நம்ம கண்டிப்பாக இந்த அரசியலை நம்ம பார்த்துடலாம். இனி வரும் அரசியல் என்பது வந்து மக்களுக்கான அரசியல் சீமான் தான் பண்ண போகிறாரு. மற்ற கட்சிகள் பண்ண போகிறது கிடையாது. அந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாக்கரசியலாக மட்டும்தான் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்வாதாரத்துக்கான அரசியல் என்பது அப்படிங்கிறத வந்து இந்த கட்சி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அக்கா வணக்கங்க்கா. அக்கா இப்போ சீமான் கூட்டம் நீங்கள் கேட்டீங்க, அரசியல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நீங்கள் என்னக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க? அரசியல் என்பது அண்ணன் சீமான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அரசியல் என்பது இப்போ வந்து கற்றவர்கள் வந்து ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க சுற்றி தேர்ந்து. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கற்றவர்கள் வந்து ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது, கற்றவர்கள் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போது அதுக்காண்டி கல்லாதவர்களுக்கு அரசியல் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க அரசியல் வந்து எல்லாருக்குமே வேணும். அரசியல் இப்போதைக்கு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மாணவர்கள், நான் ஒரு கோச்சர், என்னுடைய மாணவர்கள்லாம் பள்ளியில் பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே அரசியல் வந்து சிறந்து விளங்கணும்னா கற்றவர்கள் மேடைக்கு வந்தால், அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் அரசியல் சிறந்து விளங்கும். அது மருத்துவராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானி யாராக இருந்தாலும் கற்றவர்கள் வந்தால் மட்டும்தான் அரசியல் பூர்த்தி அடையும் என்பது என்னுடைய கருத்து. அண்ணனுடைய கருத்தும் அதுவே தான். நிச்சயமாக அப்படி தான் சொன்னாங்க. ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. நம்ம சுற்றி நானே இப்போ வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி, எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அரசியல் பற்றி என்னென்னே தெரியாது, நானும் ஒதுங்கி இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நானே பார்க்குறேன், சுற்றி இருக்கிற அவலங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம உள்ளே இறங்கினா மட்டும்தான் அதை நம்ம ரெட்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறனால நாங்களே உள்ளே இறங்கி இப்போ அதுக்கான தீர்வு பண்ணிட்டு இருக்கோம். இது சுரண்டையில் வந்து சீமான் எழுச்சுரை நடத்துகிறாங்க, அதை பார்க்கறதுக்காண்டி வந்தோம். அக்கா இப்போ சீமான் அவர் வந்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த அரசு அவர் பேசுகிற பேச்சுலேருந்து நீங்கள் என்னக்கா புரிஞ்சுது உங்களுக்கு?
அரசியல் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் அரசியலுங்கிறது ஒரு சாக்கடைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது வந்து மாற்று அரசியலுங்க என்னங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் எல்லாமே நிறைய இளைஞர்கள்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் எங்களுக்கு. வேறு இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதான் நம்ம ஐயா காமராஜர் இருக்கும்போது என்ன அரசியலோ அந்த அரசியல் இப்போ திரும்ப வரப்போகுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நானும் நினச்சிருக்கேன், நம்ம ஐயா காலத்தில் நம்ம வாழலையே அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பான ஒரு 10 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும். எங்களுக்கு அப்புறம் இல்லாட்டாலும் எங்களுடைய தலைமுறைகள் எங்கள் பிள்ளைங்களுக்காண்டி அரசியல் வந்து கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம். அதுக்காண்டி தான் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் அண்ணன் பின்னாடி நாங்கள் அதுக்காண்டி தான் நிற்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ இருக்கிற திராவிட மாடல் அரசுங்க வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாறுவாங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒன்று தான் செயல்படுத்த முடியும். கண்டிப்பாக மாற்று அரசியல் உண்டா. அன்னை எல்லாத்துக்குமான அரசியல் பண்ணுவாங்க. அரசியல் வந்து மனிதங்களுக்கான அரசியல் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கான அரசியல் மட்டும் பண்ணுறது தான் சீமான் அண்ணன். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த இப்போ இங்கே சொரண்டை நகரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரோடு தான், 2 ரோடு தான் போகிறதுக்கும் வரதுக்கும். அதில் ஒரு ரோடே வந்து பிளாக் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு உள்ள ஒரு கூட்டம். இது வந்து யாருமே 200 ரூபா கொடுத்தோ 300 ரூபா கொடுத்தோ இல்லைன்னா சாராயம் கொடுத்தோ யாரும் அந்த கூட்டமே கிடையாது. அவங்க வந்து இன்றைக்கி சொல்லப்போனால் சாயந்தரமே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை விட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது வந்து உண்மையான கண்ணாலே பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய இடங்களில் அதிகப்படியான கூட்டங்கள். என்ன சொன்ன மாதிரி நாளைக்கு இங்கே திமுகவோ வேறு எந்த கட்சி போட்டால் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறது சாத்தியமே கிடையாது. இனிமேல் இது வந்து ஒரு வரலாறு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். என்றைக்குமே காசு இல்லாமல் வேறு எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு கூட்டத்தை உண்டாக்கவே முடியாது. இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறது எங்களுக்கே ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாறுவாங்க கண்டிப்பாக. மக்கள் எல்லாமே மாறிடுவாங்க. இளைஞர்கள் நிறையா மாறிட்டே இருக்கிறாங்க. இந்த இப்போ கூட நாம் தமிழ் கட்சியில் உறுப்பினராக சேர்கிறதுக்கு அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதிலே எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஒரு 100 உறுப்பினர்கிட்ட சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா ஊர் பக்கம் எல்லா மாவட்டத்திலும் இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மாற்றம் வரும். சொரண்டையிலேருந்து தான் வந்திருக்கோண்ணே. நாங்கள் சீமான் பேசுகிறத பார்க்கறதுக்காண்டியே வந்திருக்கோம். அவர்கள் உரையை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அவர்களை உரையை பேசுறதுக்கு பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்கோம் அணியில். நாங்களும் ஒரு 2 வருஷமாக உறுப்பினராக இருக்கோம். சீமான் விவசாயம் தான் முதல்ல நம்ம நாட்டுக்கு முக்கியம். அந்த விவசாயத்தை பற்றி தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. விவசாயம் அழிக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம சீமானை கொண்டு வரணும். கண்டிப்பாக அதுக்காண்டி ஒரு முக்கிய பதிவு தான் நம்ம சொரண்டையில் இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ பேர் சொரண்டையில் இது பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் சொரண்டையில் நம்ம சீமான் வரணுங்கிறத நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பாக வருவார். எப்போதும் அதிமுக திமுகவை இது பண்ணுறீங்கல்ல, இந்த ஒரு வாட்டி வாக்கு அளிச்சு பாருங்க. கண்டிப்பாக சீமான் கண்டிப்பாக வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கும். இளைஞர்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக நன்றி. எங்களுக்கு சொரண்டை தானே. இங்கே வரதுக்கு காரணம் என்னென்ன? நம்ம அண்ணன் சீமானை பார்க்க வந்தோம். இப்போ சீமான் அண்ணன் 1 மணி நேரம் பேசுனார் இல்லைங்களா? இப்போ அவர் பேசுனது நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் பேச்சு எப்படி இருந்தது? நம்ம தமிழ் வளர்க்கணும், அவர் வெளில வரணும். நாட்டில் நம்ம நாடு அடுத்த முன்னே வரணும். அவ்வளோதான். வேற என்ன? நம்ம அண்ணன் இருந்தாலே போதும் நமக்கு. அவர் சொன்ன. ஆனால் எந்த ஊருக்கு நான் வந்திருக்கீங்க? சொரண்டைக்கு வந்திருக்கோம். என்ன காரணம் நீங்கள் வந்ததுக்கு? எனக்கு ஊரே சொரண்டை தான். நான் மாதிரி மீட்டிங் கிடைக்காத ஆர்வமாக வந்தேன். இப்போ சீமான் அண்ணன் 1 மணி நேரம் பேசினாருங்களா அரசியல் என்பது என்னன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? விவசாயம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னென்ன சொன்னார் அவர்? விவசாயத்தை காக்கணும், விவசாயம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் படித்தாலும் இன்ஜினியரிங் படித்தாலும் நமக்கு முக்கியம் தான். ஆனால் எல்லோரும் படித்தா வேஸ்ட்டு. விவசாயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரொம்ப. அதுபோல் 2வது சொல்லியிருக்காருன்னா அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கான அரசியலாக தான் இருக்கணும். இங்கே மணல் கொள்ள கல்கோரி மணல் எல்லாமே திருடவனுக்கு தான் அரசியல் இருக்குது. அப்படிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். எல்லாமே திருடர்கள் தான் இங்கே ஆட்சி செய்கிறாங்க. நல்லவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாரு. அதுக்காக அவர் கூட நம்ம பயணிக்க தயாராக இருக்கும். இன்னையிலேருந்து நம்ம நாம் தமிழரில் ரொம்ப விருப்பப்பட்டு பயணிக்க ஒரு ஆர்வமாக இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவு என்னென்ன? நாங்கள் எடுத்த முடியும்னா இதேமாரி ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு அரசியல் இனி தமிழகத்தில் வரணும்னு ஆசைப்படுறோம். ஓகே அண்ணே, நாங்கள் சொரண்டைக்கு வந்திருக்கோம்ண்ணே. எதுக்காக வந்தீங்க? நாங்கள் அண்ணன் சீமான் மீட்டிங்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். 1 மணி நேரம் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக கண்டிப்பாக ஒரு புதிய நபருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அண்ணன் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எங்கள் பையனுக்கு மகிழன்னு பேர் வச்சுருக்காரு அண்ணன் சீமான். ஆமாம், மகிழனாலே மகிழ்ச்சி தானே. ரொம்ப நன்றிண்ணே. நாங்கள் சீமான் கூட்டம் இது பொதுக்கூட்டத்துக்கு சொரண்டைக்கு. என்ன சொன்னார் அண்ணன்? இப்போ 1 மணி நேரம் பேசினார்ல, என்ன சொன்னார்? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அண்ணன் வந்து
ஒரு நல்ல எதிர்கால பிள்ளைகளுக்கு சங்கதிகளுக்கு சொத்து பணம் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நல்ல பூமி நல்ல ஒரு இதை நம்ம கொடுத்துட்டு போகணும். அதான் அந்த பிள்ளைகளுக்கு செய்த நம்ம கடமை, நம்மளுடைய இதை இப்போ உள்ள திராவிட அரசியல்கள் திராவிடர்கள் நம்ம நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை காசு பணத்துக்கு நம்மளை ரொம்ப அடிமையாக்கி நம்மளை ஒரு வாழ்வாதாரம் நம்மகிட்ட ரொம்ப பஞ்சமாக இருந்து அவங்க 100க்கு 200க்கும் கையேந்துற அளவுக்கு நம்மளை வச்சுட்டாங்க. அந்த நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பா காலம் நம்ம தாத்தா காலத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு புரிதலோடு நமக்கு ஒரு எடுத்துரைக்க நம்ம கூட பிறந்த அண்ணன், நம்ம சொந்த ரத்தம் நம்மளுக்காண்டி இப்போ போராடுதார், 13 வருஷமாக போராடுதார். அதை புரிஞ்சு நம்ம இவரை கையை விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சங்கதிகள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள், அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்து நம்ம அவங்க பிள்ளைகள் அப்படியே வாழணும். வாழ்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்து இதுவும் கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்து அந்த தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையை உடச்சி 100 கணக்கில் போகுது ஒரு நாளைக்கு லாரியில் மணல் அள்ளி கொண்டு போகிறாங்க. அதை தான் அண்ணன் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க. இதை புரியலைன்னா கண்டிப்பாக நம்ம வாழவே முடியாது. இதை புரிஞ்சு மக்கள் இந்த 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட